உண்மையும் சிடியை பற்றி சொல்லணுமா இருந்தால் வேறு லெவல் தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு விஷயம் கேட்டாலும் அந்த ரெஸ்பான்சிங் அந்த வீதம் கூடிய அறியும். மற்ற அகாடமி எப்படி ஒன்றுன்னு தெரியா, பட் சிடிஐயில் வேறு லெவல். அதில் அடிக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரும் வேறு லெவல். உண்மையும் ரெக்கார்டிங் அனுப்புகிற விதமாகட்டும், இல்லாட்டி வேறு பேமெண்ட் பண்ணுற விஷயமாகட்டும், அதெல்லாம் உண்மைக்கும் நல்ல சிடிஐங்க. அடுத்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் ஃபொரெக்ஸ் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் செஞ்சுட்டு இருந்தேன். அதில் ரேலோஸ் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக எங்கே படிக்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இருந்தாலும் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். தேடிட்டுக்குள்ளே அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வேறு லெவல் ஸ்டூடெண்ட், கேட்டானும் சொல்லுவார், வேறு லெவல் தான் சொல்லுவார். இப்போ அவர் ஃப்ரெண்ட் தான், என்னோட ஃப்ரெண்ட் தான். அவர் தான் இப்படி இதண்டா இப்படி ரெக்கமெண்ட் பண்ணினார். இப்படி சிடி ஒன்று இருக்கு, நம்பர் தந்தார். அப்புறம் தான் ஜாயின் பண்ணினேன். இன்னொரு பாசிட்டிவ் பண்ணிங்களா, ஈஸ்டர்ன் சைட் தான் நான் மிகிறேன். அப்போ பக்கத்துலானே ஊரெல்லாம், பக்கத்துலாம் ஊர்லாம் வேறு லெவல். சேரும் ஈஸ்டர்ன் தானே. நீங்கள் என்னவான்னு தெரியல, ஈஸ்டர்னானே தெரியல, பட் வேறு லெவல் தான் சொல்லுவேன். அடுத்து ஷேர் பற்றி சொல்லணும். அந்த மையம் ஷேரும் வேறு லெவல். ஷேர் அந்த ஒரு கிளாஸில் படித்து கொடுக்குறேன்டா, அது பிள்ளைங்களாட்டியும் ஒரு 2-3 சரமாச்சும் சொல்லுவார். அது அவருக்கும் அலுப்பு இல்லை, எங்களுக்கும் அதை விளங்கி கொள்கிற மாதிரி இன்னும் நல்லா. ஷேர் நீங்கள் பெஸ்ட்டு ஷேரை நீங்கள் எடுத்துருக்கீங்க, வேறு லெவல் ஷேரை எடுத்துருக்கீங்க. வேறு ஒரு இடத்தையும் இப்படி ஷேர் இருக்க மாட்டேன், இப்படி ஷேர் எடுத்துக்கிங்க. ஹெட்ஸ்அப் உங்களுக்கு வேறு லெவலுங்க. அடுத்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் 200% கரெக்டாக இருக்குது. ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு